ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவத் பிரணாம்ஸ். பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை படிச்சுட்டு வரோம். இதுல 4வது அத்தியாயம் உன்னத அறிவு 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 31வது ஸ்லோகம் பார்ப்போம். நாயம் லோகோஸ்தயங் நாயம் லோகோஸ்தய யங்யஷ்ய யங்யஷ்ய குதோன்ய குருசத்தம. ஓகே, இன்னொரு முறை படிக்கிறேன். நாயம் லோகோஸ்திய யங்யஷ்ய குதோன்யஹ குருசத்தம. மொழிபெயர்ப்பு. குரு வம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? படிங்க மாதாஜி. படிங்க. படிங்க மாதாஜி. ஸ்லோகம் 31. நாயம் குரு வம்சத்தில் சிறந்தவனே, அவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? பௌதிக வாழ்வில் ஒருவன் எப்பொழுதுமே வந்தாலும் அவனது உண்மைகளையும் அறியாமல் வேதமான சொல்ல பல்வேறு பாவங்களை விளைவுகளாலேயே நாம் இந்த ஜனமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமையே பாவ வாழ்வு போல வாழ்வு ஜனமுறையில் நாம் மனித வாழ்வில் ஒரே மாறுபாடு. எனவேதான் வேதங்கள் தப்பிப்பதற்கு நமக்கு வாய்ப்பிருக்கின்றன. வேலையில் குறிப்பிடப்பட்ட பல்வேறு அனுபவ சேவம் கர்மத்தின் போது நமது பொருளாதார பிரச்சனைகள் தானாக தீர்க்கின்றன. யாவர்களை செய்வதும் நமக்கு வேண்டிய அளவு பொருட்கள் வாழ்நிலையானது. இந்த அதிகமான கடன் ஜனத்துவ கருத்தறிவு பட்டியலும் நாம் பெற முடியும். உடலின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்தபடியாக பெண்களை திருத்த செய்வது வேண்டும். எனவே உடல் நிகழ்ச்சியை மருந்து படைத்து அனுப்பாத புனிதமான திருமணம் முறை வேதங்கள் சுபாரி செய்கின்றன. இவ்வாறு படிப்படியாக ஒருவன் பாலிக பந்தத்தில் இருந்து விடுதலை பெறும் வழக்கு உயர்த்தப்படுகிறார். புத்தியின் பக்தானதை உடன்பாடு படையுடன் தொடர்பு கொள்வதாகும். எவ்வாறாக பிறனால் விவரிக்கப்பட்டபடி பக்குவ நிலை அடையப்படுகிறது. அடுத்ததாக வேதங்களின் பல அன்புகள் செய்வன் விவரிக்க வெளிப்படுத்தினாலும் அவன் எப்போது உடனே மகிழ்ச்சியான வாழ்வில் எதிர்பார்க்கிறேன். வேறு உடலை மற்றும் வேறு உலகத்தை பற்றி என்ன சொல்வது? பல்வேறு சொர்க்க லோகங்களை பௌதிக சூழல் பல்வேறு தரத்தில் உள்ளன. யாகங்களை செய்வது ஏற்பட்டவனுக்கு அவ்வளவு லோகங்களிலும் அனுபவம் இல்லாத உள்ளது. ஆனால் மனிதர்கள் அடையக்கூடிய ஆட்சியாக உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வது ஆன்மீக வாழ்விற்கு ஏற்படுகிறது. எனவே பௌதிக வாழ்வில் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வுக்கு அடிப்படையிலான வாழ்வு நிலத்திலே தீர்வாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. எல்லாரும் பேக்ரவுண்ட்ல மியூட்ல போட்டுக்கோங்க, சவுண்டு வராம இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ மொழிபெயர்ப்பு. 4வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். குருவம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? நம்மளுக்கு 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. இப்ப வர்ணாசிரமங்கள் எப்படி 4 இருக்கு, 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இருக்கு இல்லைங்களா? 4 வர்ணங்கள் என்னென்ன?
யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? 4 வர்ணங்கள் என்னென்ன? ஆ ஆ ஆ கரெக்ட். வெரி குட் மாதாஜி. ஆசிரமங்கள் 4 ஆசிரமங்கள். வர்ணாசிரமத்துல வர்ணங்கள் ஆசிரமங்கள். அதுக்கு முன்னாடி வானப்பிரஸ்தம். ஃபர்ஸ்ட் என்ன ஆசிரமத்துல இருப்பாங்க? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல கரெக்ட். எஸ் ஓகே வெரி குட். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இல்ல 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 பிரம்மச்சாரியம். அதான் ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரியம், அப்புறம் இல்ல 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 கிரகஸ்தா. பிருந்தா மாதாஜி கரெக்டா சொன்னாங்க. நீங்க செல்வி மாதாஜி இது வர்ணங்கள் கரெக்டா சொன்னீங்க. வெரி குட். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். சோ 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இருக்குங்களா? 4 வர்ணங்கள் வந்து பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா. 4 ஆசிரமங்கள் வந்து பிரம்மச்சாரியம், கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாஸ். சோ இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு? கிருஷ்ணர் தான் கொடுத்திருக்காரு. இது சத்துர் இதுல what is that verse? குணகர்ம விபாகஷா சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள் கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, மக்கள் வந்து படிப்படியா அவங்களோட நிலைய கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி அதுக்கப்புறம் ஆன்மீக நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா தர்மம், அர்த்தம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? தர்ம, அர்த்தம், காமம், இன்னொன்னு கடைசியில மோட்சம். இல்ல இல்ல மோட்சம். சோ இந்த புருஷார்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்கள வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு வழிநெறின்னு இருக்கு இல்லைங்களா? அததான் வேதம் கொடுத்திருக்கு. வழிநெறியில இந்த வழிநெறியில நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த தர்ம வழியில. அர்த்தம் தர்ம வழியில போனா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அர்த்தம்னா என்னன்னா பொருளாதாரம், அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நல்லபடியா வச்சுக்கிறது. இப்ப நல்ல தர்மத்துல ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா அந்த தர்ம வழியே அவங்கள வந்து அந்த பொருளாதார பிரச்சனையில இருந்து பாத்துக்கும். இது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் காமா அப்படிங்கிறது என்னன்னா, அவங்களோட புலனின்பம் இருக்கு இல்லைங்களா, அத வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட புலனின்பமா அவங்கனால அனுபவிச்சுக்கலாம். நெறிமுறையில அதாவது கண்டபடிக்கு இருக்காங்க பாத்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுல நியூஸ்ல கேட்டோம்னாலோ இல்ல செய்தித்தாள்ல படிச்சோம்னாலோ இது தினசரி வர்ற விஷயமே தான். இப்போ ரீசண்டா கூட ஒரு வயசு பொண்ணை வந்து காதலிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனேயும் அவன் அந்த பொண்ணை கொன்னு அவனோட இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அவனோட அந்த சூட்கேஸ்ல வச்சு அங்க அந்த பக்கமா போட்டுட்டு வந்துட்டான். பட் சம்ஹவ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீதி ஜெயிக்க தான் செய்யும். நம்ம கவர்மெண்ட் லா வந்து தோத்தாலும் கூட கர்மா சட்டம் இருக்கு இல்லைங்களா, லா ஆஃப் கர்ம விதி பிரகாரம் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டு இல்லையா? இப்ப வேணா வெளிப்படையா அவங்க குடும்பத்தார்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், இல்ல தப்பு பண்ணவங்களோட குடும்பத்தார்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஏன் காவல்துறை சட்டம் ஒழுங்கு எல்லாத்துட்டையும் தப்பிச்சிடலாம். ஆனா கர்ம விதிப்படி அவங்கனால தப்பிக்கவே முடியாது. கர்மாங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். யாருக்குமே அது வந்து பாரபட்சமே பாக்குறது கிடையாது. யாரு தப்பு செய்யறாங்களோ அந்த தப்புக்கு உண்டான என்ன தண்டனை அனுபவிச்சா அவங்க திரும்ப அந்த தவறு செய்ய மாட்டாங்களோ
அதுக்கு தகுந்த தண்டனைய கொடுத்தே ஆகும் இந்த சட்டம், கர்ம விதி இல்லைங்களா. இப்ப அந்த தர்ம வழியில போகும்போது அவங்களுக்கு அர்த்தம் கிடைக்குது. அர்த்தம்ங்கிறது பொருளாதார வாழ்க்கையில வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குது. அத வந்து மெயின்டைன் பண்றாங்க இல்லையா. அது மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யாகங்கள் பண்றது, இந்த சாக்ரிஃபைஸ் இந்த இதுல கூட கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. யாகங்கள் அப்படிங்கிறது பலவித யாகங்கள். ஞானிகள் ஒரு வகையா யாகங்கள் பண்ணுவாங்க, கிரகஸ்தர்கள் ஒரு வகையா யாகங்கள் பண்ணுவாங்க, பிரம்மச்சாரிகள் ஒரு வகையான யாகம் பண்ணுவாங்க. அது பலதரப்பட்ட யாகங்கள் இருக்கு. எல்லாமே வேதத்துல வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ரூவ்டு யாகங்கள் தான் பண்ணணுமே தவிர நம்மளா மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு யாகங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது தவறு இல்லையா. நம்ம வந்து எது கொடுக்கப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல அந்த யாகங்கள் பண்ணலாம். இது வந்து நான் சொல்றதெல்லாம் சாமானியப்பட்ட மக்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பக்தர்களுக்கு வந்து எகெயின் நம்மளுக்கு சங்கீர்த்தன யாகம் தான் முக்கியமானது. அதை பண்ணாலே போதும், கிருஷ்ண உணர்வுல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதுதான் நம்மளுக்கு வந்து அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்ப சூரியனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் யாகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில தேவி தேவர்களுக்கு பர்டிகுலரா அக்னிக்கு ஒரு யாகம் பண்றது, கணபதிக்கு ஒரு யாகம் பண்றதுன்னு இப்ப 33 தேவர்கள்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான யாகத்தை பண்ணும்போது அவங்களுக்கு சில குறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நோய் இருக்கு, உடல்ல வந்து திருப்பியும் அவங்களுக்கு நல்லா ஹெல்தியா வரணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்றது இல்ல யாகம் பண்றது அப்படிங்கிறது வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை பண்ணுவாங்க. அப்ப அது என்னன்னா உங்களுக்கு தற்காலிகமான ஒரு விஷயம்தான் இல்லையா. எல்லாமே அனித்தியம்தான். அனித்தியம்னா டெம்பரவரி, தற்காலிகமான விஷயம். பாடி வந்து நம்மளோட தேகமே தற்காலிகமானது. தேகத்தை பாடுபடுத்தக்கூடிய அந்த நோய் ஆகட்டும் இல்ல துன்பமாகட்டும், 3 வகையான துன்பம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லுங்க பாப்போம். ஆதி, ஆத்மீக, அது 3 வகையான துன்பம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? வெரி குட், சூப்பர் மந்தாஜி. ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீக. ஆதி ஆத்மீக யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னா என்னன்னு சொல்லி. பிரச்சனை யாரால வருது? உடம்பாலையும் நம்மளோட உடலாலையும் நம்மளோட மனசாலையும். அது வர்றது வந்து ஆதி ஆத்மீக, உடலாலையும் மனசாலையும் வர்றது. ஆதி பௌதீக அப்படிங்கிறது அடுத்தவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, கொசு, எறும்பு, இது இந்த மாதிரி அடுத்த ஜீவராசிகள் மூலியமா நம்மளுக்கு பிரச்சனை வந்தா ஆதி பௌதீக. ஆதி தெய்வீக அப்படின்னா இறைவன்னா இந்த இயற்கை மூலியமா இயற்கை தெய்வீகேச குணமயி மமமாய துரத்தையா. சோ பகவானுக்கு கீழே தெய்வங்கள் செயல்படுறாங்க இல்லையா, தேவி தேவர்கள் எல்லாம் செயல்படுது. அப்போ அவங்களுக்கு கீழேதான் இயற்கை இருக்கு இல்லையா. பகவானுக்கு கீழேதான் எல்லாமே வருது. பட் இயற்கையை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, டைரக்டா அவர் மேனேஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இவங்க அவங்கள நியமனம் பண்றாங்க, அவங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிறாங்க. அப்ப சில இடங்கள்ல இப்போ வெள்ளம் வருது, இல்ல புஷ் ஃபயர் காட்டுத்தீ வருது, இல்ல சுனாமி வருது, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த அந்த பூமாதேவி ஆகட்டும் இந்த இயற்கையாகட்டும் அந்த ஹார்மனியை வந்து மேனேஜ் பண்ணிட்டே பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப வந்து எது அதிகமா இருக்கோ, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லைங்களா. அப்போ யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. எப்பெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம் வந்து தலை குனியுதோ, இல்ல தலை குனியுதுன்னா குறையுதோ, தர்மம் வந்து குறையுதோ அதர்மம் வந்து மேல ஓங்குதோ, அந்த சமயத்துல கிருஷ்ணரே வர்றேன் நானே வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்படி அவர் வராத சமயத்துல என்ன பண்றது, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா? அதர்மங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமா அதர்மம் போனாதான் அவர் வருவாரானா அப்படி கிடையாது. அவரோட பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைப்பாரு, பக்தர்களை அனுப்பிச்சு வைப்பாரு அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு. ஒவ்வொரு யுகம் யுகே ஒவ்வொரு யுகமும் அவரு வருவார், அவராவே வர்றாரு இல்லையா. அது நம்மளாம் கேள்விப்பட்டது படிச்சது அதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இப்போ அந்த மக்கள் வந்து அறியாமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த
வாழ்க்கைப்படி நெறிப்படி வாழணும் அப்படிங்கறது அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. சில பேர் இந்த அறிஞர்கள்னா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஒரே யுகத்திலேயே பல பேர் வருவாங்க. சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா பல அவதாரங்கள் சத்தியுகத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இப்ப வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, வாமன அவதாரம் அப்படின்னு இதுலயே வராரு. இப்போ கண்டிப்பா ஒரு அவதாரம்னாவது ஒரு யுகத்துல வந்துருவாரு. ஒண்ணுக்கு மேல வர்றது ஓகே அவரோட விருப்பம். பட் கண்டிப்பா ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு அவதாரம்னாவது வருவாரு. கிருஷ்ணரே வர்றது வந்து இந்த துவாபர யுகத்துலதான் இல்லைங்களா. கிருஷ்ணராவே வர்றது துவாபர யுகத்துல. சோ ராமர் ஒரு அவதாரம், வராகதேவ், நரசிம்மதேவ், வாமனதேவ், கூர்மதேவ் வந்து நம்ம சமுத்திரமந்தன் பண்ற அந்த லீலையில அவரு வர்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு, அப்புறம் மத்ஸ்ய அவதார் அவரும் சத்தியோகத்துலதான். சத்தியோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சத்துவகுணத்துல இருந்தாங்க இல்லையா. அப்ப அசுரர்கள் நிறைய இருந்தாங்களா? அப்ப கலியுகத்தை விட அசுரர்கள் சத்தியுகத்துல அதிகமா இருந்தாங்களான்னா அப்படி கிடையாது. இப்போ பௌதீக உலகம்னாலே துவந்தம் நிறைந்ததுதான். துவந்தம்னா என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? துவந்தங்கள், இரட்டை விஷயம்னு சொல்றோம் இல்லையா. என்னது அதெல்லாம்? அதாவது இன்பம் துன்பம். கரெக்ட். இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, பகல் இரவு இல்லையா, வாய்மை பொய்மை, இந்த மாதிரி எல்லாமே இரட்டை விஷயமா தான் இருக்கும் பௌதிக உலகத்துல. அதனால அது எந்த யுகமா இருந்தாலும் அது இருக்கிறது தான். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த யுகத்துக்கு அந்த கடுமையான அசுரர்கள் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பகவானே வந்து, ஏன்னா பகவான் வர்றதுக்கு பல காரணம் இருக்கு இல்லையா. ஒரு காரணம் மட்டும் இல்லை. யாராவது சில காரணங்கள் சொல்ல முடியுமா பகவான் வர்றதுக்கு உண்டான காரணம்? தீமைகள் அதிகமா இருக்கும்போது பகவான் வந்து அதை சரி பண்றதுக்காக வருவாருமா. கரெக்ட். வேற யாராவது இன்னொரு காரணம் ஏதாவது சொல்றீங்களா? கரெக்ட். சோ தீமைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா வர்றாரு அதை குறைக்கிறதுக்கு. இல்ல பக்தர்கள் வந்து வேண்டிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அத்வைத ஆச்சாரியார் வந்து சைத்தன்யா மகாபிரபு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அத்வைத ஆச்சாரியார் வந்து துளசிய வச்சு தீர்த்தத்தை வச்சு, கங்கை தீர்த்தத்தை வச்சு சாலிகிராம சிலைக்கு அபிஷேகம் பண்ணி தினசரி பூஜை பண்ணி கடுமையா அவங்க வேண்டிக்கிறாங்க. ஏன்னா கலியுகத்துல இது வந்து 500-550 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். அப்ப அவரு கடுமையா வேண்டிக்கிறாரு. என்ன வேண்டிக்கிறாருன்னா, இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பகவானே உன்னை மறந்துட்டாங்க, ஹரிநாமத்தையும் மறந்துட்டாங்க. சோ தயவு செய்து நீ திருப்பி வா, இங்க அசுரர்களா எல்லாம் மாறிட்டு வர்றாங்க, நாஸ்திகர்களா மாறிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அப்புறம் தான் சைத்தன்யா மகாபிரபு வர்றாங்க. இப்போ நம்ம எவரெஸ்ட் மாதாஜி சொன்ன மாதிரி பக்தர்களோட வேண்டுதல்னாலையும் வர்றாங்க. இல்ல தீமைகள் அதிகமா இருந்தாலும் பகவான் வர்றாங்க. வேற ஏதாவது காரணங்கள்? இப்ப சத்தியோகத்துல பாத்தீங்கன்னா தர்மம் வந்து தியானம், அது யுக தர்மம்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்கு இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த பர்டிகுலர் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தர்மம் பண்றது எதுக்கு அப்படின்னா, தர்மம்னா என்னன்னா ஆக்குபேஷனல் டியூட்டி. நம்மளோட இப்ப ஒரு கிரகஸ்தனா இருந்தா அவங்க என்ன பண்ணணும், வர்ணாசிரமத்துல எந்த பொசிஷன்ல அவங்க எந்த ஸ்தானத்துல இருக்காங்களோ அந்த கடமையை அவங்க பண்ணும் போது அந்த வாழ்க்கை வந்து சீரா போகுது, இயற்கையோட ஒத்து போகுது. இப்ப நம்ம வந்து இயற்கையோட ஒத்து போகாதனாலதான் இப்ப சில சிக்னல்ஸ் இயற்கை நமக்கு கொடுத்தாலுமே, சில அறிகுறிகள் கொடுத்தாலுமே நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியறது இல்ல. முக்காவாசி இந்த டெக்னாலஜி அந்த மாதிரியே நம்ம அது கூடயே வாழ்றதுனால வெளியில அதிகமா போறது இல்ல, இயற்கையோட வாழ்றது இல்ல. வெளியில போனாலும் இந்த ஃபேக்டரி பொல்யூஷன், கார்பன் பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் சுகாதாரமா இல்ல. வெளியில வந்து போனோம்னா உடலுக்கு சுகாதாரம் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்தா மனதுக்கு சுகாதாரம் இல்ல.
ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியது வருது. ஒன்னா தொலைக்காட்சி, இல்லைன்னா மொபைல், இல்லைன்னா லேப்டாப், இன்டர்நெட்ல ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது வருது. இப்ப யுக்த வைராகியா தான் என்னன்னா, நமக்கு இருக்கிற விஷயத்த அதை எப்படி பக்திக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ கத்தி இருக்கு, மருத்துவர் இருக்காரு, ஒரு திருடனும் இருக்கான்னா அந்த ஒரே கத்திய மருத்துவர் உபயோகப்படுத்தும் போது ஒரு உயிரை காப்பாத்துவாரு இல்லையா? அதே ஒரு திருடன் உபயோகப்படுத்தும் போது ஒருத்தரோட உயிரையே அவன் எடுத்துக்குவான். தவறான முறையில அந்த கத்தியை உபயோகப்படுத்துவான். பொருள் ஒண்ணுதான், ஆனா உபயோகப்படுத்துற முறை வேறு வேறா இருக்குது. காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஒண்ணு அறியாமை, இன்னொன்னு ஞானம். அதுதான் வித்தியாசம். நம்ம எப்ப ஞானத்துல இருக்கோமோ, ஞான தீபேன, சோ எப்ப நம்ம ஞான தீபத்துல இருக்கோமோ, அந்த ஒளியோட இருக்கோமோ, ஞான ஒளியோட, அப்ப நம்ம இந்த அறியாமையில உள்ள சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இந்த மாமிசம் உண்றது, அப்புறம் தகாத உறவு, அப்புறம் சூதாட்டம், போதை பொருள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம இருப்பாங்க. இதே அறியாமையில இருக்காங்க, ஞானமும் கத்துக்கிறதுக்கு பிடிக்கல, நாத்திகர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து கீழ் நோக்கி தான் போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ சத்தியுகத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தர்ம வழியில போனாங்க இல்லையா? எக்கச்சக்கமான பேர் பார்த்தோம்னா நிறைய ராஜாக்கள், அம்பரீஷ் மகாராஜா ஆகட்டும், பலி மகாராஜா ஆகட்டும்னு பல பேர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, நன்மையை நோக்கிதான் பயணம் பண்ணாங்க. கெட்டவங்க அப்படின்னா அசுரர்கள் அப்படின்னு சொன்னா 1 2 அங்கங்கதான் இருந்தது. பட் இவங்க ஆனா அடுத்த யுகத்துல பார்த்தோம்னா அது அதிகமாச்சு. அசுரர்கள்ங்கிறது வந்து அதிகமாச்சு. அப்படியே அந்த தர்மம்ங்கிறது குறையுது. அதுதான் சொல்ல வர. இப்ப ஒரு முழு பங்கு தர்மம் சத்தியோகத்துல இருக்கு அப்படின்னா அடுத்த திரேத்த யுகத்துல வந்து 3/4 பங்கு தான் இருக்குன்னா துவாபர யுகத்துல அரை பங்கு தான் இருக்கு. கலியுகத்துல வெறும் 1/4 பங்கு தான் தர்மம் இருக்கு. மக்களோட வாழ்க்கையோட இதுவும் ஆயுளும் அதே மாதிரிதான். இப்ப 1,00,000 வயசு வரைக்கும் இதுல சத்தியோகத்துல வாழ்ந்தாங்கன்னா அப்புறம் அப்படி அப்படியே படிப்படியா குறைஞ்சு திரேத்த யுகத்துல 10,000, துவாபர யுகத்துல 1000, கலியுகத்துல 100 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது ஆயிருச்சு. இப்ப சத்தியுகம்ங்கிறது வந்து ஒரு உதாரணமா நம்ம எல்லாம் முன்னுதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு யுகம். ஏன்னா அங்க வந்து ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப ப்ராமினென்ட்டா இருந்தது அந்த யுகத்துல இல்லையா? பகவானின் வந்து சாதாரணமா வந்து தரிசனம் கொடுப்பார். நாரதர் ஆகட்டும், பெரிய பெரிய ரிஷிகள், பெரிய பெரிய பக்தர்கள், பகவானோட அவதாரங்கள் எல்லாம் டைரக்டா காட்சி கொடுப்பாங்க. எல்லாம் இப்ப சாமானிய மக்களுக்கும் கூட கண்ணு தெரியும், பகவான் தெரியுவாங்க. பட் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சத்தியத்துல இருந்தாங்க இல்லையா? என்னதான் தவறுகள் நடந்தாலுமே அந்த இடத்துல வந்து சத்தியயுகத்துல வந்து இந்த யாகங்கள், தபஸ்யா பண்றது இதெல்லாமே வந்து ரொம்ப ஆழமா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப என்னதான் தவறுகள் நடந்தாலும் உடனே உடனே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ற அந்த இது இருந்துச்சு. அந்த எப்படி சொல்றதுன்னா அவதாரம் வந்து பகவானே வந்து ஃபிக்ஸ் பண்றது, இல்ல பகவானோட சக்தி ஆவேஷ அவதாரம்னு இருக்கு, புருஷ அவதாரங்கள், பகவானோட அவதாரிலேயே பல வகை இருக்கு இல்லையா? அதுல யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றது, பிரதிநிதிகள் அந்த மாதிரி. அப்ப அந்த மக்களுக்கு வந்து தகுதி இருந்துச்சு. அந்த மாதிரி டைரக்டா பகவானே வந்து அறிவுரை சொல்றத கேட்கிற அளவுக்கும், பகவானே வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனைய ஃபிக்ஸ் பண்றத அது அவங்க கண்ணால பாக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏன்னா அப்ப வந்து ஆன்மீகம் அறிவியல் வந்து அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி வணங்குற முறை, பகவானை வணங்குற முறை அதுவும் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வருங்கால யுகங்கள்ல பார்த்தோம்னா அப்படியே தர்மம் குறைய 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 இப்ப வந்து பகவான் நேர்ல வந்து நின்னாலும் கூட, இப்ப ஹரிநாமம்ங்கிறது பகவானோட நாமம், அவரோட ரூபம், அவரோட லீலைய கேட்கறது, இல்ல அவரோட குணங்களை கேட்கறது, இது எதுவுமே வித்தியாசம் கிடையாது. பகவானோட தரிசனத்தை பாக்குறதும் சரி, பகவானை நேர்ல பாக்குறதும் சரி, பகவானோட நாமத்தை நம்ம ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு உச்சரிக்கிறதும் சரி, எல்லாமே ஈக்குவல் தானா. ஆன்மீக ரீதியா பார்த்தா, ஆன்மீக அறிவியல் ரீதியா பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். பட் மக்களுக்கு வந்து கட்டுண்ட நிலையில அந்த ஜீவாத்மா இருக்கும்போது வித்தியாசம் தெரியாது. இப்ப மஞ்சக்காமலை வந்த ஒருத்தனுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தோம்னா, கரும்பு ஜூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அதனோட டேஸ்ட் தெரியாது. அது கரும்பு ஜூஸ் தான். அவனுக்கு நாக்கு இருக்கு, கண் பார்வை இருக்கு,
அவன் கண் பார்வையில கண்ணை யூஸ் பண்ணி தான் அந்த பவர் ஐசைட்டை யூஸ் பண்ணி தான் அந்த கரும்பு ஜூஸ் எடுத்து குடிக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனா அவனால டேஸ்ட் பார்க்க முடியாது இல்லையா? அதே இன்னொருத்தன் அவனுக்கு அந்த வியாதி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவன் கரும்பு ஜூஸை எடுத்து குடிச்சான்னா அதே கரும்பு ஜூஸ் தான், பார்வையும் அவனுக்கு என்ன சக்தி இருக்கோ இவனுக்கும் அதே சக்தி தான் வச்சுக்குவோம். ஆனா இவனால டேஸ்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை அனுபவிக்கிற சக்தி வந்து மஞ்சக்காமலை நோயாளிக்கு கிடையாது. இதே நார்மலா இருக்கிறவன் ஃபிட்டா இருக்கிற ஆளுக்கு இருக்கு. அதுதான் காரணம். அது போலதான் மக்கள் கட்டுண்டலை நிலையில இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டிருக்கும் இல்லையா? என்ன நோய் அப்படின்னா பகவானை வந்து பகவான் அறியக்கூட முடியாத அளவுக்கு ஒரு நோயில இருக்கிறதுனால நம்மளுக்கு பகவானே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்தாலும் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இதுதான் பகவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப பகவான் வந்து ஹரிநாமத்து மூலியமா ஹரிநாம பிரபுவா இருக்காரு இல்ல? ஹரிநாம் பிரபு யாரு? பகவானே தான். இப்ப அதுவா பகவான் வந்து நாம ரூபமா நம்மளுக்கு இப்போ கலியுகத்துல இருக்கும் போது நம்ம அதே சொல்லலாம் இல்லையா? நம்ம வந்து அதுலயே நம்மளுக்கு தர்ஷனம் திருப்தி, என்ன ஒரு தர்ஷனம் பார்த்தா என்ன திருப்தியோ நாமத்தை சொல்லும் போது கிடைக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வகையில மட்டும் நம்ம கீர்த்தனத்துல மட்டும் இருக்கணுங்கிறது இல்ல. நம்ம வந்து ஸ்ரவணம் பண்ணலாம், ஸ்மரணம் பண்ணலாம், பாத சேவனம். ஸ்மரணம்னா பகவானை பத்தி நினைக்கிறது, அர்ச்சனம் பண்றது, விக்கிரகங்களுக்கு அர்ச்சனம் பண்றது, ஆர்த்தி பண்றது, அந்த மாதிரி என்ன ஒரு ப்ராசஸ் இருக்கோ டிவோஷனல் ப்ராசஸ்ல ஆன்மீக ரீதியா என்ன மோட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கோ, வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து கலியுகத்துல வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ரொம்ப சிம்பிளஸ்டும் பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதுனால நம்ம இந்த யாகங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. தர்மம் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த அர்த்தம் கிடைக்கிறதுக்கு, அர்த்தம்ங்கிறது அந்த பொருளாதாரம் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு. அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா காமத்துல போவான். காமம்ங்கிறது என்னன்னா புலனின்பத்துல. ஆனா கண்டபடி போகாம ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது, அந்த குழந்தைக்கு நல்லது பண்றது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றது, அதுதான் வந்து காமம். காமம்னா இந்த காமம் கிடையாது. இந்த பௌதீக விஷயத்துல காமம்ங்கிறது தவறான முறையில காமம் வச்சுக்கிட்டு அதுபடி செயல்ல ஈடுபடுறது அது கிடையாது. இது வந்து நெறிமுறையோட ஃபாலோ பண்றது. ஏன்னா வேதம் வந்து தடுக்கிறது கிடையாது. ஒருத்தங்களுக்கு வந்து ஆசை இருக்குன்னா ஆசைய அடக்க சொல்லி, அப்கோர்ஸ் ஞானிகள் யோகிகள்ங்கிறது ஆசையை கட்டுப்படுத்தி தான் பண்றாங்க. இப்ப சாமானிய மக்கள்னால ஞானி மாதிரி யோகி மாதிரி இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எத்தனை சன்னியாசிகள் இருக்காங்க, எத்தனை கிரகஸ்தர்கள் இருக்காங்க நாட்டுல, உலகத்துல இல்லையா? சன்னியாசிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பிரம்மச்சாரியம் ஆகட்டும், சன்னியாசிகள் ஆகட்டும், அவங்களோட எண்ணிக்கை வந்து மிக 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 குறைவு இல்லையா? அவங்க பூர்வ ஜென்மங்கள்ல ஆல்ரெடி அவங்க புலனின்பங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி இருந்தாதான் இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க. இப்ப ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னா தண்ணி ஊத்துனோம்னா உடனே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த தண்ணிய இல்லையா? அது போல அவங்க ஏற்கனவே முன்பிறவிகள்ல தேவைப்பட்ட யாகங்கள், தபஸ்யங்கள், விரதங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா? மனம் கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு பண்ணி, ஏன்னா மனக்கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடுங்கிறது வந்து அதுக்கு இறுதியே கிடையாது, இதோட முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நிலையில வேணாலும் நம்ம மனதை இழந்துட்டோம், புலன் இன்பத்துல ஈடுபட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப பரத மகாராஜ் அவ்வளவு பெரிய பக்தர், மான பார்த்து பரிதாபப்பட்டு சாது சங்கம் இல்லாதனால என்ன ஆனாரு, அதுல வீழ்ச்சி அடைஞ்சாரு. ஒரு ஜென்மமே போச்சு, 2 ஜென்மம் போயிடுச்சு இல்லையா? வைகுந்த லோகத்துக்கு அப்பவே போக வேண்டியவரு என்ன பண்ணாரு, மானா பிறந்து திருப்பி ஜடபரதனா பிறந்து அதுக்கப்புறம் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அவரு வைகுந்தத்துக்கு போனாரு. இப்ப அவ்வளவு பெரிய பக்தருக்கே அந்த நிலைனா பக்தர்கள் இல்லாதவங்க இல்ல பக்தியில வந்து முன்னேறிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது? இல்ல நாத்திகர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்க எப்ப எந்த லோகத்துக்கு போவாங்கன்னே தெரியாது இல்லையா? சோ அவங்க மோசமான நிலையில தான் போயிட்டு இருக்கிறதாவும் நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த தர்மம் மூலியமா அர்த்தம் கிடைக்குது, அர்த்தம் மூலியமா நெறிமுறையோட அந்த காமத்தை அவங்க அனுபவிக்கலாம். கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறது. இப்ப இன்னொரு செய்தி கூட படிச்சோம், என்னன்னா பெண் வந்து 20 வயசும் என்னமோதான் இருக்கும், காதலன் மூலியமா குழந்தை வயிற்றுல சுமந்துட்டு ஒரு
இங்கதான் கோயம்புத்தூர்ல தான் நினைக்கிறேன். ஒரு அரசு ஆஸ்பத்திரியில போயிட்டு குழந்தைய டெலிவரி அவளே போயினா, அட்மிட் ஆனா, குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு. குழந்தைய வந்து விட்டுட்டு யாரும் பார்க்காத சமயத்துல ஓடி போயிட்டா. இப்ப அவங்கள யாரு எங்க இருக்கா என்ன ஒன்னும் தெரியல. இப்போ போலீஸ்ல ஒப்படைச்சு அந்த குழந்தைய வந்து இப்போ எங்கேயாவது குழந்தைகள் இல்லத்துலதான் போய் சேர்க்கணும். இப்ப என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? ஸோ அப்போ அந்த காமம் அந்த விஷயம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கங்க. இப்ப வந்து குழந்தை பெத்துக்க வேணாம்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லல வேதம். என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஆசை இருக்கா, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கங்க. மாதாஜி அந்த இது வந்து என்னோட வாழ்க்கையில நடந்தது மாதாஜி. ஓகே ஓகேங்க மாதாஜி. என்னோட பெரிய பொண்ணு டெலிவரி ஆகிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்பெல்லாம். அப்ப வந்து ஒரு லேடி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய விட்டுட்டு போக்க என் பெட்ல போட்டான். அப்ப எங்க அத்தை கூட இருந்தாங்க. அவனுக்கு என்ன விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்க போறேன், நான் தூங்கிறாங்க, ஜாக்கிரதையா பார்த்துப்பா, குழந்தைய போட்டுட்டு போயிடப்பாரா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு பாருங்க. இது 82ல நடந்ததா பாருங்க. சோ இதுதான் கலியுகம் வந்து இப்படிதான். கலியுகம் என்ன, துவாபர யுகத்திலேயே நம்ம பார்த்தோம். குந்தி மகாராணி விளையாட்டா சூரிய பகவானை நோக்கி இது பண்ணும்போது அந்த மந்திரம் துர்வாச முனி சொன்ன மந்திரத்தை சொல்லும் போது குந்தி மகாராணி கர்ப்பமாயி குழந்தை பிறந்துரும், கர்ணன் பிறப்பா. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, பயம், யார்கிட்டயாவது சொன்னா ஏதாவது சத்தம் போடுவாங்களோன்னு. கல்யாணம் வேற புக் பண்ணிட்டாங்க. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லி தண்ணியில போட்டாங்க குந்தி மகாராணி இல்லையா. தவறுகள் வந்து இந்த ஜென்மம்னு இல்ல, பல ஜென்மமா நடக்கு. இப்ப மேனகை விஸ்வாமித்திரர் வந்து மயக்க அனுப்பிச்ச இந்திரன் அனுப்புறான், மேனகை மயக்கிறாங்க, விஸ்வாமித்திரனும் மயங்கிடுறாங்க. பாருங்க, விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி ஆக வேண்டியது, அவரு அதுக்காக போராடி தவத்துல ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அந்த தவத்தை கலைக்கணும்னு சில எதிரிகள் இருக்காங்க இல்லையா. இப்ப ஒருத்தங்க முன்னேறாங்க அப்படின்னா அதை பொறாமப்படுறவங்க ஒரு நிலை அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்கள வந்து அதை முன்னேற விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில எப்படி சொல்றதுன்னா சதி வேலைகள்லாம் செய்யறாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். இந்திரன் அந்த பண்ணதா நம்ம அவங்கள கீழ்நிலையில நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆளுக, பக்தர்கள் தான். பக்தர்கள்னா அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்ல அவங்களுக்கு. பக்தியில வந்து முதிர்ச்சி, ஏன்னா பக்தியில நிறைய நிலை இருக்கு இல்லையா. எல்லாருமே பக்தர்கள் தான் ஒரு வகையில சொல்ல போனா. உலகத்துல இருக்கிறவங்க, பிரபஞ்சத்துல எல்லா ஜீவராசிகளுமே பக்தர்கள் தான், பகவான் பக்தர்கள் தான். என்ன சில பேத்துக்கு தெரியுது, சில பேத்துக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பற்று இருக்கு இல்லையா. அந்த பற்று வந்து அன்பு, இது மேல அன்பு மேல, அந்த சந்தோஷத்து மேல அன்பா யாராவது இருந்தா அது மேல அப்படின்னா அது எல்லாமே பகவானை நோக்கிதான் போகுது. பட் அவங்களோட பயணம் வந்து அவங்களுக்கு புரியாம இருக்கு, அறியாமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. இதுதான் கிருஷ்ண பக்தி தான் நம்ம தேடி போகணும் அப்படிங்கறது தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அன்பார்ச்சுனேட்லி. சரி, இப்போ விஸ்வாமித்திரரும் அப்படிதான் மேனகையை பார்த்து ஏமாந்து அவங்களுக்கு குழந்தை வந்துருது மேனகைக்கு. சகுந்தலை என்ன பண்றாங்க, மேனகைன்னா விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி நம்ம புராணங்கள்லயே பாக்குறோம். இப்ப கலியுகம்னா சொல்லவே வேண்டாம். கலியுகத்துல என்ன தவறு நடந்தாலும் அது கலியுகம் அப்படின்றலாம், அந்த மாதிரி ஒரு யுகம் அது. அப்படி இருக்கிற யுகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஒழுக்கமா யாராவது நடந்துகிட்டாதான் அது ஆச்சரியம். இப்போ ரீசெண்டா ஒரு செய்தியில வந்து நகையெல்லாம் வந்து இந்த செய்தி நடந்தது. இப்போ ரீசெண்டா நடந்ததுக்கும் 7வது ஸ்கந்தத்தை பகவதம் ஸ்ரீமத் பகவதத்துல 7வது ஸ்கந்தம் அதை படிச்சுட்டு இருக்கேன். அதுல வர்றதுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்களேன். இரண்யகாசிப்பு சொல்றதுக்கும் இப்போ நான் படிச்ச போன வாரம் நடந்த செய்திக்கும் எவ்வளவு ஒரு பொருத்தம் பாருங்க. ஒருத்தர் வந்து எத்தனையோ பவுன் நகை, பணம், ஒரு 15,000, ஒரு நல்ல போன், எக்ஸ்பென்சிவான போனு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு எத்தனை பவுன், 20, 35 பவுன் சம்திங், நிறைய அது மதிப்புள்ள ஒரு பேக், கல்யாணத்துக்கோ எங்கேயோ போயிட்டு வராங்க. ரொம்ப டீசென்டான ரிச்சான ஃபேமிலியாட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ரயில் நிலையத்துல வந்து இறங்கும் போது அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சு, திருப்பூரோ கோயம்புத்தூரோ சம்திங். இறங்கும் போது அவங்க எல்லாத்தையும் சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. கரெக்டா அந்த நகைப்பைய மட்டும் வச்சுட்டாங்க. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் நகைப்பை எங்க வைப்பாங்க,
பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னு ஹேண்ட்பேக்ல வச்சு அந்த ஹேண்ட்பேக்கை பத்திரமா புடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்க கூட மாட்டாங்க இல்லையா. முக்கியமா கல்யாணத்துக்கு வந்து பொது இடங்கள்ல பொது இது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இதுல எல்லாம் வரும்போது இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. யாரு பொறுப்பா இருப்பாங்களோ அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியாம மறந்துட்டாங்க, எப்படியோ தப்பாயி போச்சு. அவங்க சூட்கேஸ் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சிருக்கலாம், மத்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க அந்த மெயினான பேகை மட்டும் வச்சுட்டு இறங்கிட்டாங்க. இவங்க எடுத்திருப்பாங்க அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. தேடி பார்த்தா ஒரே ஷாக், அதிர்ச்சி, என்னன்னா காணோம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க தெரியுங்களா, உள்ள ரயில்வே போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு கம்பார்ட்மெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணும்போது அடுத்த ட்ரெயின் டைமுக்கு முன்னாடி அப்படி பார்க்கும்போது அந்த ரயில்வே காவல்துறை அதிகாரி வந்து செக் பண்ணிட்டு அதுல போன் எடுத்து லாஸ்டா யாரு கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு பேசி கண்டுபிடிச்சு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பத்திரமா எடுத்துட்டு போனதே காணாம போயிருச்சு, சம்திங் லைக் தட். இப்போ 7வது ஸ்கந்தத்துல ஹிரண்யகாசிப்பு வந்து ஹிரண்யாக்ஷன் இறந்துட்டான் அப்படிங்கறதுனால இப்போ பிலாசபி, சங்கிய யோக பிலாசபி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்குன்னா அந்த ஹிரண்யாக்ஷாவோட மனைவிக்கு, பசங்களுக்கு, தன்னோட தாய்க்கு, திதிக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய சாப்டரே போகும் சொல்றதெல்லாம். அதுல ஒரு பகுதியில வந்து சொல்லியிருப்பான், ரொம்ப பத்திரமா ஒருத்தங்க நகைய வச்சு பாத்துக்குவாங்க, ஆனா காணாம போயிரும். ஆனா அசால்ட்டா வச்சிருப்பாங்க, அவங்கள தேடி வந்து கிடைக்கும் அவங்க தொலைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப இது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த உதாரணம் நடந்தது நம்மளுக்கு போன வாரம் நடந்ததுக்கும், போன வாரமும் 2 வாரத்துக்கு முன்னாடியும் நடந்ததுக்கும், சத்தியோகத்துல நடந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. இப்ப நம்ம சாஸ்திரங்கள் வந்து ஓல்டுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது, ஓல்டு டேட்டன்னு. அது புராணம்னாலே ஓல்டுங்கிறதுக்கு பேர் தான் புராணம், அப்படின்னாலே பழமைன்னு அர்த்தம். இப்ப அது பழமையா இருந்தாலுமே இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே நம்மளுக்கு கலியுகம் ஆனால் சத்தியுகம் எத்தனை கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கலியுகம் வந்தாலும் சரி, அந்த செய்தி வந்து பழசாகாது இல்லையா. நடந்த விஷயங்கள் வேணா பழைய காலத்துல நடந்தாலுமே நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஆகட்டும், அந்த செய்தி ஆகட்டும், அது லெசன்ஸ் எதுவுமே பழசாகாது இல்லையா. இப்ப அந்த காமம் வந்து நிறைய கரெக்டான வழியில பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது தர்ம அர்த்த காமத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது, வேற பிரகாரம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அவங்க எலிவேட் ஆகுறாங்க, அவங்களோட நிலையில இருந்து எலிவேட் ஆகி மோட்சம் கிடைக்குது இல்லையா. இப்ப யாகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து தேவையான, இப்ப இந்திர யாகம்னு ஒண்ணு நம்ம துவாபர யுகத்துல நடந்தது, அது வந்து கோவர்தன லீலையில வருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. சோ இந்திரனுக்கு வந்து வருஷம் விருந்தாவன்ல எல்லாரும் சேர்ந்து இந்திர யாகம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்திரா தான் மழை கொடுக்குறாங்க, நம்ம மழை கிடைச்சதுனாலதான் நம்மளுக்கு வந்து நம்மளால விவசாயம் பண்ண முடியுது, பசுமாட்டுகளை பராமரிக்க முடியுது, பசுமாட்டுக்கு நல்ல புல்லு கிடைக்குது, அது பசுக்கள் நல்ல புல் சாப்பிட்டதுனால நல்ல பால் கிடைக்குது, பால் பொருட்கள் அது மூலியமா நம்மளால உற்பத்தி செஞ்சு வியாபாரம் செஞ்சு நம்ம நல்லா பொருளாதாரத்தை நம்மளால மேம்படுத்த முடியுது, நம்மளும் நல்ல உணவை சாப்பிட முடியுது, நம்மளும் நல்லா இருக்க முடியுது, மத்தவங்களுக்கும் அதை கொடுக்க முடியுது. அப்படிங்கறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்திர யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷம். அதை வந்து கிருஷ்ணர் தான் தடுத்து இந்த யாகம் எல்லாம் வேண்டாம், நீங்க கோவர்தனுக்கு பண்ணுங்க. அப்பவே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்ன விருந்தாவன் வாசிகளுக்கு என்ன சொன்னாருன்னா, நீங்க தேவி தேவர்களுக்கு யாகம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல, கிருஷ்ணர் கோவர்தன மலை யாருன்னா கிருஷ்ணரே தான். சோ கிருஷ்ணர் டைரக்டா வழிபட்டா நீங்க இந்த யாகங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அப்பவே பகவான் டைரக்டாவே சொல்லிட்டாரு. அப்பா நந்த மகாராஜுக்கு வந்து மனசு ஒத்துக்கல, ஏன்னா வருஷம் பண்ற பழக்கத்தை திடீர்னு இப்படி சின்ன பையன் சொல்றான்னு மாத்த முடியுமா அப்படின்னு யோசனை. ஆனா அவரு புரிய வச்சு, உண்மையா இந்திரன் என்ன பண்ற அப்படின்னா கடமையை தான் செய்யற, அப்படி அந்த கடமையை செய்யறதுக்கு நம்ம ஏன் நம்ம இது கூலி கொடுக்கணும், நம்ம யாருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முன்முதற் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கவும், உடனே
இவங்க எல்லாரும் சேர்ந்து விரஜவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர் கரெக்டா தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு என்னென்ன செய்வாங்களோ அதை விட பல மடங்கு பிரமாதமா இவங்களுக்கு கோவர்தன மலைக்கு செஞ்சு கோவர்தன் மலையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுத்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்குள்ள இந்திரன் கோவப்பட்டு தான் அந்த மலையை கொடுத்து அப்படியே ஃபுல்லா வெள்ளத்தை கொடுத்து அப்புறம் கோவர்தன மலையை தூக்கி கிருஷ்ணர் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கோவர்தன லீலையில பாக்குறோம். இப்ப யாகம் பண்றது எதுக்கு? இப்ப பகவான் தான் முன்முதற் கடவுள் தான் பகவான் கிருஷ்ணர்னு அறியாமையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த யாகத்தை பண்ணிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அப்பதான் ஒரு ஒரு நன்றி உணர்வோட அந்த ரெசிப்ரோகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இல்லைன்னா இப்ப ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வாங்கிக்கிட்டே இருக்கு, கொடுக்கல, எப்ப பார்த்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துல என்னதான் அவங்க அன்கண்டிஷனலா கொடுத்துட்டே இருந்தாலும் அம்மா அப்பா வந்து குழந்தைக்காக கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன சீன் ஆயிரும். ஏன்னா ஒரு டைம் கூட நம்ம கொடுக்குற காசை கூட திருப்பி ஒரு பகுதியில ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா அதுல 1 ரூபாய்க்கும் கூட நம்மளுக்கு ஒரு பரிசா கொடுக்க மாட்டேங்கிறான், அங்க அன்பே கிடையாதாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனாலதான் அந்த யாகங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்றது அப்படின்னா அந்த தேவி தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அவங்கவுங்க கடமையை தான் செய்யறாங்க, இல்லைன்னு இல்லை. பகவான் கீழே அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. சூரிய பகவான் இந்த டிபார்ட்மெண்ட், சந்திர பகவான் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா தேவி தேவர்களும் அவங்களுக்கு வேலையை செஞ்சாலுமே அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது, பகவான் மூலியமா தான் அவங்க கொடுக்குறாங்கன்னாலுமே அவங்க மூலியமா கிடைக்குதுன்னு நம்ம அவங்களை திருப்திப்படுத்தணும்னு பண்ணணும். இல்லைன்னா அவங்க கோபம் வந்து பொங்கி எழுந்துதான் இந்த மாதிரி சில இடத்துல இயற்கையில சேதம். எதுக்குன்னா அந்த ஹார்மனைஸ் பண்றதுக்கு. கெட்டவங்களே அதிகமா ஆயிட்டே இருந்தாங்கன்னா அந்த பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் போட்டு ஒரு இடத்துல போட்டு முடிச்சிடுறது, அந்த மாதிரி கூட்டுக்கர்மா அப்படின்னு சொல்றோம். பட் அதுக்காக நல்லவங்களும் அங்க இருப்பாங்களா அப்படின்னா யாருக்கெல்லாம் விதி முடிய போகுதோ, காலம் யாருக்கெல்லாம் நெருங்கிருச்சோ, அந்த கட்டத்துல யாரெல்லாம் அந்த உடலை மாத்தணும் அப்படிங்கிற சமயம் வந்துருச்சோ அவங்களையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போடுறது. அதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க, பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க இருக்கதான் செய்வாங்க. சில சமயங்கள்ல எல்லாருமே இந்த டைம்ல வேணா அவங்க புண்ணியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கலாம், பட் போன பிறவைகள்ல அவங்க பாவம் பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வேண்டியதா இருந்திருக்கலாம், அதனால இந்த இடத்துல வந்து அவங்க விட்டுருக்கலாம் உடல்ல. அந்த மாதிரியும் இருக்கு. சோ நமக்கு புரியாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்றாரு அர்ஜுனா கிட்ட, கர்மா வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயம் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னு நல்லா முயற்சி பண்ணவே வேண்டாம். நம்ம பகவத்கீதை என்ன சொல்லுது, நம்மளுக்கு வந்து பரோதர்மம், நேற்றுக்கு சொன்ன மாதிரி சபை பும்சாம் பரோதர்மம் இல்லையா? அப்ப அந்த பரோதர்மத்தை நம்ம பண்ணிட்டு போனோம்னா இந்த மாதிரி தர்மம் இருக்குல்ல, தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிறது நம்ம அந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு பிரகாரம் பண்ற தர்மத்துக்கு மேல இருக்கிறதுதான் பரோதர்மம் இல்லையா? பகவானுக்கு டைரக்டா தர்மம் பண்றதுதான் பரோதர்மம். அதைய பண்ணிட்டோம்னா இந்த கீழே இருக்கிறதுல நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அது வந்து பகவானை திருப்திப்படுத்துறது, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரபுபாத் இதுல சொல்லி முடிக்கிறாரு. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சின்னதுதான், அதனால முடிச்சுக்கலாம். 32 ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களில் இருந்து பிறந்தவை. இவற்றை மிதமாக அறிவதும் நீ முக்தி அடைவாய். அது பெறப்பட்ட மக்களுக்கு ஏற்ப மேலே கூறியவர்களே பலவித மூலியானது
வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்கள் உடல் சார்ந்த கருத்தில் ஆழமாக ஊறியிருப்பதால் இந்த யாகங்கள் உடலினாலோ மனதினாலோ புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்தும் இறுதியில் உடலில் இருந்து முக்தியை கொடுப்பதற்கானவையே. இது தற்போது இறைவனின் திருவுரையால் இங்கே விளக்கி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ 32வது ஸ்லோகம். பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். அர்ஜுனனுக்கு டைரக்டாவே கிருஷ்ணர் இதெல்லாம் தேவையில்லை, நானே இந்திர யாகம் பண்ண வேணான்னு சொன்ன அர்ஜுனா, நான் சின்ன வயசுல, அதனால நான் உனக்கு ஏன் யாகங்கள் பண்ணணும்னு சொல்ல போறேன், நீ என்ன நினைச்சிட்டு இருந்தாலே போதும், மண்மனா மத்பக்தோ மத்யாசிமாம் நமஸ்குரோ, அந்த ஸ்லோகம் பின்னாடி வரும். அதுல சொல்லுவார், என்னை வேணன, எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணு, என்ன பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நீ எங்கிட்டயே சேர்ந்துருவ, திரும்பி எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாரு பின்னாடி. இப்ப அதைவே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, மக்கள் பல ரகத்துல இருக்காங்க. எல்லாருமே வேதங்களை படிக்கிறது கிடையாது, எல்லாருமே ஆன்மீகவாதிகள் கிடையாது. ஆன்மீகவாதத்திலேயே பல ரகங்கள்ல இருக்காங்க. அதே மாதிரி பௌதிகவாதிகள், கர்மவாதிகள், ஞானிகள், யோகிகள்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் அந்த அவங்களோட ஆன்மீக அறிவு பேஸ் பண்ணியும், அந்த பௌதீக முன்னேற்றத்தை பேஸ் பண்ணியும், அப்புறம் இந்த ஞானம், பௌதீக ஞானம், ஆன்மீக ஞானம், இந்த மாதிரி விஞ்ஞானம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய ஷாப்புக்கு போறோம், தீபாவளி சேல்ஸ்னு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க நின்னுட்டு யாரெல்லாம் வர்றாங்கன்னு அவங்களோட பேரு, அவங்களோட படிப்பு, ஊரு, அவங்களோட வசதி, இந்த 4 விஷயத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணோம்னா பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. எங்கேயோ கேள்விப்படாத கிராமத்துல இருந்தும் வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க, டாக்டரா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, இல்ல பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க, படிக்காதவங்க பெரிய ஆளா இருப்பாங்க, அரசியல்வாதியா இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த ஷாப்ல எல்லா வெரைட்டியும் கொடுக்கணும். அப்ப எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும். குழந்தைங்க வரும், பாப்பா குழந்தைங்க வரும், பெரிய குழந்தைங்க வரும், தாத்தா பாட்டி வருவாங்க. இப்ப எல்லாத்தையும் திருப்திப்படுத்துற மாதிரி அந்த கடையில இருந்தா தான் அவங்க வருவாங்க. அதுதான் வேதமும் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, வேதங்கள்ல நம்ம நேத்திக்கு சொன்னோம் இல்லைங்களா, சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம்னு 6 புராணங்கள், 18 புராணங்கள் 6 பிரிச்சு, சத்தகுணத்துல 6 புராணங்களும், ரஜகுணத்துல 6 புராணங்களும், தமகுணத்துல 6 புராணங்களையும் பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அவங்க அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, எல்லாமே மோட்சத்தை நோக்கி போறதுக்கு தான். எவென்ச்சுவலி அவங்க எல்லாரும் ஆன்மீகவாதிகளா வருவாங்க. எல்லாருமே பாதைகள் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கடைசியில டெஸ்டினேஷன் ஒன்னா இருக்கணும். ஆனா பிரபுபாதர் என்ன சொல்லுவாருன்னா, நான் அமெரிக்கா போறதுக்கு லண்டன் பிளைட் எடுத்தேன்னா நான் அமெரிக்கா வந்துட முடியுமா அப்படின்பாரு. அது நியாயம்தான், பண்ண முடியாதுதான். பட் என்ன, அதாவது வேதங்கள் பல விஷயங்களை சொன்னாலும் நோக்கம் ஒண்ணுதான். பட் மக்கள் ஏத்துக்கிற நிலையிலையும் இருக்கணும் இல்லையா? நம்ம எடுத்தோன்னையும் போய் இதுதான் பகவத்கீதையோட சாரம் என்ன அப்படின்னா பக்தி. யாருக்குன்னா முன்முதற் கடவுள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி. அது எப்படின்னா, சர்வதர்மான் பரித்ரஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வம் சர்வ பாபேபியோ மோக்ஷயாமி மா சுச்சக, அப்படி பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட நீ சரணடைஞ்சினா உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. சோ கடைசியில சொல்றாரு, 18 அத்தியாயங்கள் இருக்கு பகவத்கீதையில. 18வது அத்தியாயத்துல கடைசி பகுதியில பகவான் கிருஷ்ணர் இதை சொல்றாரு. இது முதல்லயே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா, சொன்னா கேட்க மாட்டாங்களே. படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில இருந்தாதான் படத்தை முழுசா பார்ப்பாங்க. இது ஏன்னா அப்புறம் கிருஷ்ணர் பாரபட்சம் பார்த்துட்டாரு. ஆல்ரெடி அவரை தப்பாதான் சொல்றாங்க. கோபியர்கள் கூட சுத்துறாரு, அந்த லீலை பண்றாரு, இந்த லீலை பண்றாருன்னு புரியாம அறகுறையான தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்களா மேல மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இவங்க
இப்படி பிரச்சாரம் பண்றாங்க, அப்படி சொல்றாங்க அப்படின்னு. அத வந்து என்னத்துக்கு சொல்றாங்க, யாரோட நல்லதுக்கு சொல்றாங்க, அது பண்ணவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த ஜென்மம் இல்ல, இந்த யுகம் இல்ல, பல பகுனாம் ஜென்மனாம் யந்தே ஞானவாமம் பிரபத்தியதே. சோ எத்தனையோ ஜென்மங்களா, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி, எந்த யுகமா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வருது. அர்ஜுனனுக்கும் பிரச்சனை கன்ஃபியூஷன் தான், குழப்பம் தான் இல்லையா? இப்ப நமக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு வாழ்க்கையில. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, அந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த படிப்பு படிக்கலாமா, அந்த படிப்பு படிக்கலாமா, என்ன எப்படி ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில குழப்பம் இருக்கதான் செய்யுது. இந்த டாக்டர்கிட்ட போலாமா, அந்த டாக்டர்கிட்ட போலாமா, ஆயுர்வேதிக் எடுத்துக்கலாமா, அலோபதி எடுத்துக்கலாமா, சித்தா எடுத்துக்கலாமா. ஸோ டெய்லிக்கும் நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு கேள்விகள் வருது போகுது, இருக்கதான் செய்யுது இல்லையா? அப்ப ஆப்ஷன்ஸ் கொடுத்துடணும். அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு அவங்கதான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே விட்டுறாரு. கிருஷ்ணரே கம்பல் பண்ணல அர்ஜுனாவை, நீ என்ன மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இது பண்ணணும், பண்ணா இது ரிசல்ட்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்னு கடைசியில சொல்லும் போது, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், நீ வந்து உனக்கு பிடிச்சது நீ செய்யு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரே கம்பல் பண்ணல அப்படிங்கும் போது நம்ம யாருகிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? அவங்களோட அந்த தரம், அந்த தகுதி, அதுக்கு ஏற்றவாறு அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். அதை எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அதுல வந்து உடனே ஆன்மீக போறவங்களும் இருக்காங்க. உடனேனா இந்த ஜென்மம் முடிச்சோன்னையும் பகவான் திருநாட்டுக்கு ஏதோ ஒரு வைகுந்த லோகத்துக்கு போலாம் அப்படி போறவங்களும் இருக்காங்க. இல்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்து இந்த உலகத்துல பௌதிக லோகத்திலேயே ஏதோ ஒரு ரூபத்துல மானாவோ மயிலாவோ கரடியாவோ புலியாவோ பூனையாவோ ஏதோ ஒரு ரூபத்துல சுத்திக்கிட்டே இருந்து கடைசியில திருப்பியும் பக்தியில வந்து கேள்விப்பட்டு இப்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. நம்ம பல உதாரணங்கள் பார்க்க. நாரத முனியே வந்து கந்தர்வரா இருந்தாரு. அதுக்கப்புறம் சாபத்தினால ஒரு வேலைக்காரியோட பையனா பிறந்தாரு. அதுக்கப்புறம் தான் நாரதராவா வராரு இல்லையா? பரத மகாராஜும் அதே மாதிரிதான் நம்ம பார்த்தோம். கஜேந்திரன் ராஜாவா இருக்காரு, சாபத்தினால யானையா பிறக்கிறாரு இல்லையா? கந்தர்வனா இருந்த ஒருத்தர் வந்து சாபத்தினால முதலையா பிறந்த அந்த முதலை தான் அந்த யானைய காலை பிடிச்சு இது பண்ணுது, ரத்தத்தை குடிக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பாக்குறோம். நம்ம நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நம்ம எல்லாம் இப்ப நம்ம பக்தியில இருக்கோம் கேட்கறோம்னு நம்பிக்கை இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. அந்த நம்பிக்கையிலேயே லெவல் நிறைய இருக்கு இல்லையா? சில பேர்த்தோட நம்பிக்கை வந்து 5% தான் இருக்கும். ஆனா எல்லாம் கேட்கறாங்க பண்றாங்க, ஆனா நம்பிக்கை லெவல் 5% தான் இருக்கும். சில பேர்த்துக்கு 50% இருக்கும். ஸோ முழுசா 100% நம்ம நம்பிக்கையோடு இருந்தாதான் 100% நம்மளால பகவான் கிட்ட சரணடைய முடியும். 100% சரணடைஞ்சாதான் பகவானோட 100% அன்பு நமக்கு முழுமையா கிடைக்கும். அதை நம்ம உணரவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. Srila Prabhupada ki jai, Srimad Bhagavad Gita ki jai. All glories to the assembled devotees. Hare Krishna. கேள்விகள் இருக்குங்களா?